சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 27/10/2025 திங்கட்கிழமை, ஐப்பசி மாதம் 10ஆம் நாள், சஷ்டி திதி இந்நாள் முழுமைக்கும் இருக்கிறது. மூலம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:27 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் மற்றும் உதவக்கூடிய நபர்களின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல அப்படியே மாறி ஆட்சி நிலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாக 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு விதி விலக்குங்க. உங்கள் ராசிநாதன் தானே 8ல் போய் உட்கார்றார், ஆட்சியாக அமர்கிறார் இல்லையா? இந்த தடவை பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட அவர் இருக்கிற நாள் முழுமைக்குமாக உச்சகுருவின் பார்வையில் வேற இருக்கிறார் இல்லையா? அருமையான நல்ல திருப்பங்கள், மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. இப்போ இருக்கிற கஷ்ட நிலைமைகள்லாம் அப்படியே மாறக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலான மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு மாதம் 40 நாட்களுக்குள்ளவே வேலை மாற்றம் நடக்கிறது, தொழில் மாற்றம் நடக்கிறது, வீடு மாற்றம் நடக்கிறது. அந்த மாற்றங்களின் மூலமாக நல்லவைகள் நடக்குது. ஐயோ வேலை போச்சுன்னா ஏதாவது ஒன்று நடந்துருமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரு வேலை போனால் கூட அதை விட சம்பளத்தில், அதை விட உயரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது நடக்கும். இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே ஷேர் மார்க்கெட்டு போன்ற திடீர் பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகளில் பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நிலைகளும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. மேஷத்திற்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் இப்போது 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று குருவின் பார்வையில் இருக்கிறார். கணவன் மனைவி உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. திருமணமாகாத இளைய பருவத்தினருக்கு யார் கணவன் யார் மனைவி என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருந்த சண்டை கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்கன்னு சொல்கிறவங்க, விவாகரத்து கேட்டு கொஞ்சம் போட்டிருக்கிறோன்ற மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு மன மாறுதல்கள், ஒரு சுமூகமான சமரச தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான நல்ல வழிகள் திறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுது. இளைஞர்களுக்கு ஒரு திருநாளாக இருக்கும். இது வரைக்குமே இவரை எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட சொல்லலாமா பேசலாமான்னு தயக்கமாக இருக்குது என்கின்ற மாதிரியான தயக்க உணர்வுகள்லாம் விலகி உங்களுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் எதிர்த்தரப்பினரிடம் தெரிவித்து சம்மதம் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போது 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் அந்த வீட்டுடைய சுபத்தன்மைகளை ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். 6ஆம் இடத்தின் சுபத்தன்மை வேலை சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது. இது வரைக்குமே வேலையில் நல்லா இல்லைங்க, எனக்கு வேலையே கிடைக்கலங்க, கவர்மெண்ட் வேலைக்கு இத்தனை அட்டம்ப்ட் ட்ரை பண்ணுறேன், அல்லது இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், இந்த கம்பெனியில் தான் வேலை கிடைக்கணும், இங்கே தான் வேலை பார்க்கணும், இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செய்யணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் மிதனராசிக்காரர்கள் இருபாலாருக்குமே விருப்பம் போலவே நல்ல வேலை தன்மைகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வளர்ச்சிக்கான நல்ல கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு இந்த 1.5 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். குருபார்வையில் செவ்வாய் இருக்கிறார் இல்லையா? அண்ணன் தம்பிகள் உறவு அபாரமாக இருக்கக்கூடிய தன்மை. அண்ணனோ அக்காலோ நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. கடனுக்காக கேட்டவர்கள் எல்லாருக்குமே சுப கடன்கள் கேட்டக்கூடிய ஹவுசிங் லோன் அலாட் ஆகிறது. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கடன் கேட்டிருக்கிறேன், இருக்கிற வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பேங்க்கில் குறைஞ்ச வட்டியில் கேட்டிருக்கிறேன், இந்த மாதிரியாக உறுத்தாத தொல்லைப்படுத்தாத கடன் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நாளாக, அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் இப்போது 5ஆம் இடத்துல உச்சகுருவின் பார்வையில் அட்டகாசமாக இருக்கிறார். அதிர்ஷ்டம் வந்துருச்சு, பிள்ளைங்க நல்லா இருக்க போகுது. இது 2 பாயிண்ட்டே பெரிய அளவில் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு இன்ப தகவல்களாக காதில் விழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். இது வரைக்கும் 3-4 வருஷமாக, சில பேருக்கு 7-8 வருஷமாகவே நல்ல நாளே இல்லைங்க,
எல்லாத்துலேயும் சோதனை, எதிர்நீச்சல்னு நீந்திக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் நீச்சல் அடிக்கிறதுனே தெரியல, டக்குன்னு ஆற்றுக்குள்ளே போயிடுவோம் போல தெரியுதே என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் நொந்து போனவர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாத்துலேயும் நல்லா வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் திரும்ப வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பெரியவர்களுக்கு, பெற்றவர்களுக்கு அப்படியே தீரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பிள்ளைகளுக்கேற்ற வேலை சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டக்குன்னு ஒரு நல்ல இது கிடைக்கிறது. பிள்ளைகளுக்கு மங்கள விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த பெண்ணிற்கு என்ன இருக்குது? எல்லாம் இருக்குது, அழகு இருக்குது, அறிவு இருக்குது, ஒரு மாப்பிள்ளை தாங்க அமைய மாட்டேங்குதுன்ற மாதிரியாக பெண்ணிற்கு திருமணம் ஆகவில்லையே என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய, அதற்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே செவ்வாயின் மாற்றத்தினால் ஒரு 45 நாட்களுக்குள் நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு குருவின் பார்வையில் 4ஆம் இடத்திலே இருக்கிறார். சுகஸ்தானம் வலிமை அடைஞ்சிருக்கு. இளைய பருவ சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பள்ளி பருவம், கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் இப்போ கொஞ்சம் அக்கறை இருக்கும். அட்டமத்து சனியின் தாக்கத்தினால ஆன்லைன் கேமு அது இதுன்னு விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோனை பேடை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போது ஓரளவிற்கு அப்படியே மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போ பாருங்கள், +2 படிக்கிறோம், 10th படிக்கிறோம், காலேஜில் இப்போ தான் கடைசி செமஸ்டரு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட்டி வச்சு பார்த்தா எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இப்போ நம்ம விழுந்து படிக்கணுமுங்க. விழாமல் படித்தா கூட முன்னேற முடியுங்க. ஆனாலும் இப்படிலாம் படித்தோம்னா நல்லா இருக்குங்கன்ற மாதிரியாக சில பல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடியது, சில பல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இப்போது சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு வீடு வாகனம் மேலே கொஞ்சம் இப்போதைக்கு ஆசை வரும். ஒரு நல்ல வீடு கட்டிடலாம், நல்ல வாகனம் வாங்கிடலாம், கையில் இருக்கிற காசை இப்படியாவது சுப செலவுகளாக செய்யலாம் என்பது போன்ற ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தில் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானாதிபதி இப்போது சுகத்தில் அமர்ந்திருப்பதால் 1.5 மாதங்களுக்கு உடல் அப்படியே நல்ல உறுதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளுங்க சிம்மத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் பாவகம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கு. செவ்வாய் இன்றைக்கு 3ஆம் பாவகத்தில் அமர்ந்து மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் அட்டகாசமாக இருக்கிறார். முயற்சிகள் பலிக்கப் போகின்றன. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உழைப்பு நம்ம கையிலேயே நிற்கும், பணம் வந்தாலும் நம்ம கையிலேயே நிற்கும்ன்ற மாதிரியாக எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு உயர் அதிகாரி அல்லது உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர், ஒரு பணக்காரர், இவர் போன்றவர்களுடைய அறிமுகங்கள் இப்போது கிடைக்குங்க. ரொம்ப நாளாக யாரை பார்க்கணும், யாரை சந்தித்தா நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீரும், இவர் மட்டும் டேட்டு கொடுத்துட்டாருன்னா போதும், ஒரு 5 நிமிஷம் இவரை பார்த்துட்டோம்னா டக்குன்னு நம்ம பிரச்சனைகள்லாம் சொல்லிடலாம், இவரை நமக்கு செய்யக்கூடியவர் தான், இவரை சந்திக்கத்தானே பார்க்கத்தானே முடியலன்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அப்படியே தீர்ந்து எல்லாவற்றிலும் நல்லவைகள், உதவிகளை தேடி போனவர்கள் எல்லாருமே மற்றவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய அளவிற்கு உயர்வான ஒரு பொருளாதார நிலைமை முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பென கன்னிராசிக்காரர்களுக்கு களைகட்டக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு மாறி உச்சகுருவின் பார்வையில் இருப்பதால் முயற்சிகள் 100% பலன் அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்படியே பண வரவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது 2 மட்டும் இருந்துட்டாலே போருமே, மனுஷனுக்கு வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்? கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இது போது துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரும்பாலான கிரகங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் காசு பணம் தான் எதுவும் வரவே இல்லைன்றவங்களுக்கு கூட இப்போது நடக்கக்கூடிய செவ்வாய் மாற்றத்தின் மூலமாக ஒரு 45 நாட்களுக்கும் மேலாக செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பதோடு கூடுதலாக உச்சகுருவின் பார்வையில் வேற இருப்பாரா, 10 2ஆம் இடங்கள் கனெக்ட் ஆகிறதுனால இன்றைக்கு பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடனை அடைக்க முடியும். வீடு கட்டி பாதியில் நிறுத்தியிருக்கிறவங்களுக்கு வீட்டை கட்டக்கூடிய அளவிற்கு ஒரு அளவுக்கு நல்ல ஒரு மாதிரியான லம்சமான ஒரு தொகை கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீத பணத்தை எப்படா பெறட்டுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு. சகோதரர்களால் கொஞ்சம் உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. தம்பியோ தங்கச்சியோ அண்ணனோ அக்காவோ உதவவே மாட்டாங்க, கேட்குறது வேஸ்ட்டுன்ற நிலைமையில் அவர்களே தேடி ஏதாவது ஒரு உதவியை செய்யக்கூடிய அமைப்பென துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் ராசியிலே இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு.
ஒரு 45-50 நாளைக்கு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ராசியும் ராசிநாதனும் இன்றைக்கு வலுவாக இருக்கிறார்கள். எப்போதோ ஒரு முறை 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் வந்து உட்காருவார். அதுவும் இந்த தடவை பாருங்கள், குருவின் பார்வையில், உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுடைய வேதனைகள் எல்லாமே விடிந்து விட்டன அப்படிங்கிறது தான். விடிய போகுதுன்னு கூட சொல்ல மாட்டேன். ஒரு 45 நாளைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, வயதிற்கேற்றார் போல எதை தவற விட்டோம், எது கையில் கிடைக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ, அவைகளெல்லாம் அப்படியே எல்லா விதத்திலும் நல்ல முறையில் நேர்மையான விதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எண்ணங்கள் பலிக்கும், முயற்சிகள் நல்லாயிருக்கும். எந்தெந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆனீங்களோ, எங்கெல்லாம் பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, அந்தந்த இடத்துலலாம் பேரை திருப்ப எடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வயதிற்கு ஏற்றாற் போல கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இத்தனை வார்த்தைகளை கோர்வையாக நான் எப்போதுமே ராசி பலனில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லலைன்றதை வச்சே வரப்போகின்ற ஒரு 40 நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் கண்கூடாக பார்த்து அதை அப்படியே அனுபவிக்கக்கூடிய மிகச்சிறந்த யோக ஆரம்ப நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பயணங்களையும் செலவுகளையும் குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போது 12ஆம் இடத்துல உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். தெற்கு திசை பயணங்களின் மூலமாக லாபங்கள் ஆரம்பிக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் இருக்கும். சென்னையில் இருக்கிறவங்க அல்லது வட மாநிலங்களில் இருக்கிறவங்க திரும்ப வந்து சொந்த ஊருக்கு வர்றதோ, சொந்த மாநிலத்திற்கு வர்றதோ, தெற்கே போவதன் மூலமாக மிகப்பெரிய மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அடிக்கடி கொஞ்சம் பயணங்கள் ஒரு 1.5 மாதத்துக்கு இருக்கும். ஆனால் அதெல்லாம் போகிறத பற்றி கூச்சமே படாதீங்க, சங்கடமே படாதீங்க. அதன் மூலமாக வருமானங்கள் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, சில நல்லவர்களை அடையாளம் காட்டக்கூடிய பயணங்கள், வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறவங்க நமக்கு வேணும் இல்லையா? தனியாக என்றைக்குமே நம்ம பிழைச்சிட முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆதார நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் அறிமுகம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் இன்றிலிருந்தே அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு 40 நாட்களுக்கு ஆரம்பமாகக்கூடிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். சிலருக்கு செலவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்கும். கூடவே கையில் பண வரவு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். கடன் வாங்குற மாதிரியோ அப்படி இப்படியே இருக்காது. ஆனால் சுப செலவுகளாகவே இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை, வசதியான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வது என்பது போன்ற தங்கம் கூட வாங்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க ஆரம்ப முதன்மை நாளான இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான செவ்வாய் லாபத்திலேயே அமர்ந்திருக்கக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகள் லாபகரமாக இயங்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. தொட்டது துலங்கும்னே சொல்லிடலாம். 11ஆம் இடத்தையும் குருவாக இருக்கிறார். 11ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிறார். செவ்வாய் 11ஆம் இடத்துல வர்றதுன்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. தசம அங்காரான்ற மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவாங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகமான செவ்வாய் இப்பொழுது 11ஆம் இடத்திலேயே ஆட்சியாக வந்திருப்பது என்பது தொழில் வேலை அமைப்புகள்லையும் சக்ஸஸ், வெற்றிகள் அமைப்புகள்லையும் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது. இது வரைக்கும் யாரை சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்களோ, எந்த இடத்துல சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்களோ, எந்த தொழில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்களோ, இதெல்லாம் இனிமே தாங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. அப்போ இவ்வளவு நாளாக 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே ஐயா மெதுவாக தான் வாழ்க்கையில் நடக்கும். 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் பட்ட கஷ்டம்னா 10 நாளில் எப்போவுமே போயிடாது. படிப்படியாக தான் முன்னேற்றம் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 15 வருஷ காலத்திற்கு கண்டிப்பாக சோதனைகள் இல்லை என்பதை இன்னும் வரக்கூடிய ஒரு 15 நாட்கள்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நல்லா இருக்க போகிற நாளோட முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் இப்போது 10ஆம் இடத்திலேயே தசம அங்காரகா என்கின்ற அற்புதமான நிலைமையில் இருக்கிறார். மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. வேலையில் நல்லா இருக்கும். குறிப்பாக வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், இந்த 2 பேருக்குமே சிறப்பு நன்மைகள் இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. செவ்வாய் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல பலன்களை 10ஆம் இடத்துல உச்சகுரு பார்வையில் இருக்கும்போது சிறப்பாகவே கொடுப்பார். இது வரைக்கும் வியாபாரம் சரியில்லை என்று சொன்னவங்க, தொழில், விவசாயம் இதெல்லாம் நல்லாவே இல்லைங்க, தொழிலுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த தொழிலை இன்னொருத்தரை நம்பி ஆரம்பிச்சிட்டேன், நான் மட்டும் செஞ்சுருந்தா பரவாயில்ல, இவர் அப்படியே ஆசை காட்டினார், இப்படி பண்ணார், பைசா போடுங்க நான் பார்த்துக்கிறேன்னாரு, டக்குன்னு நடு ஆற்றுல கழட்டி விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டேருன்ட்டார். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்களுக்கெல்லாம்
கவலைப்படாதீங்க. பரம்பொருள் உங்களை காப்பாற்றிட்டு தான் கண்டிப்பாக செய்யும். கவலையே பட வேண்டாம். அவரை விட மேம்பட்ட நிலைமையில் நீங்கள் தனிச்சே அதை செய்ய முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து, உங்களுடைய பணம் எங்கேயும் போகாது, உங்களுடைய முயற்சியும் வீணாகாது, இந்த தொழிலை தொடர்ந்து செய்யுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ற மாதிரியான சில சம்பவங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய மேன்மை மிக்க நல்ல நாளாகவே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பணம் போகாத நாளாகவே அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான செவ்வாய் இப்போது 9ஆம் இடத்திலேயே குருவின் பார்வையில் இருக்கிறார். பாக்கியங்கள் வலுத்திருந்தாலே எல்லா விதத்திலேயும் ஒரு நன்மைகள் மேன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரைக்கும் கிடைக்காத அளவிற்கு ஒரு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்தே மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. தோல்வியில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் வெற்றிகளாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 50 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, பிள்ளைக்கு நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த தொழிலை மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது இந்த இடத்துல இந்த சீட்டில் போய் உட்காரணும், இந்த இடத்த சக்ஸஸ் பண்ணணும், இன்னாரம் தோக்கடிக்கணுன்ற மாதிரியான ஒரு லட்சியம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த லட்சியங்கள் எல்லாமே அப்படியே மனப்பூர்வமாக நல்ல விதமாக நிறைவேறக்கூடிய ஒரு 40-45 நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சுபயோக நாட்களாக ஆரம்ப நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன எழுச்சி வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். தைரியமாக எதையும் செயல்படுத்த முடியும். நமக்கு ஒன்றும் இப்படி ஒன்றும் பெரிய அளவில் கெடுதல்கள் நடக்காது என்பதை மனம் உணரக்கூடிய, நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய யோக நாளுங்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய மிக அருமையான கேள்வி. ஐயா, ராகுனாலே ராஜயோகம்னு சொல்கிறாங்களே, ராகு ராஜயோகத்தை கொடுப்பாரு, அப்படி கொடுத்துட்டாருன்னா அதை தாங்கிக்கிறதுக்கே முடியல, அவ்வளோ தூரம் ஒரு மாதிரியான செழிப்பான ஒரு வாழ்க்கையை தருவார்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? அப்படி வேணால் ராஜகதிர ராஜயோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறார். உண்மைதாங்க. ராகு ராஜயோகத்தை கொடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் நல்லா கொடுக்கும், தரித்திர யோகத்தை கொடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் கீழான நிலைமைக்கு கொண்டு போயிடும். அப்போ அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து ராஜயோகம் என்பது அமையுது அப்படின்றதான் உண்மை. இந்த ஆமேடம் இருதுசுரா நண்டு கண்ணி 5 இடத்தில்ன்ற ஒரு பாடலை நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 இடங்களில் ராகு இருக்கும்போது பெரிய யோகத்தை செய்வார்னு சொல்லுவாங்க. உண்மையில் இந்த 5 இடத்துல இருந்தாலும் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட யோகத்தை செஞ்சிடார். லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த ராகு சுபத்துவமாக இருக்கின்ற பொழுது, ராகுவிற்கு குரு சுக்கிர தொடர்புகள் மட்டும் இருக்கின்ற போது, கூடுதலாக ஒரு வளர்பிறை சந்திரனை சேர்த்துக்கலாம். இந்த சுபர்களுடைய தொடர்புகள் மட்டும்ன்றதை அண்டர்லைன் அழுத்தி சொல்கிறேன் பாருங்கள். குரு சுக்கிர தொடர்புகள் மட்டும் இருக்கின்ற போது அல்லது வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகள் மட்டும் இருக்கும்போது ராகு தரக்கூடிய ராஜயோகத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனாலும் ராகு மத்தியம வயதில் தான் வரணும். ராகு ஒரு போகக்காரகன். குழந்தையிலே, ஏன்னா என்னுடைய குழந்தைக்கு 10 வயசு குழந்தைக்கு ராகுதசை ஆரம்பிச்சிருதுங்க. அதுக்கு குருச்சுக்குற தொடர்புகள் இருக்குது. ராஜயோகத்தை கொடுப்பாரான்னு பார்த்தா அந்த காலம் மாதிரி 10 வயசில் யாரும் அவரை இளவரசராக அறிவிச்சிட போகிறதில்ல. இது ஜனநாயக நாடு. நம்முடைய கருத்து தெரிந்து வந்ததற்கு பிறகு தான் இளவரசு பட்டம் கட்ட முடியும், ராஜா பட்டம் கட்ட முடியுமே தவிர வேறு மாதிரியான அமைப்புகளில் கொடுக்க முடியாது. அப்போ காலத்திற்கேற்ப பலன்கள் நடக்கும் என்பதன்படி 10 வயதில் எந்த போகத்தையும் மனதார உடலால் அனுபவிக்க முடியாது என்பதன் அடிப்படையில், ஏன்னா அவர் போகக்காரகன், பணத்தையும் கொடுப்பார், கூடவே போகம் என்கின்ற சொகுசு அமைப்புகளையும் கொடுப்பார். ஆக சரியான பருவத்தில் வரக்கூடிய ராகு, சரியான பருவம்னா என்னங்க, 30 வயது 35 வயசுக்கு மேலே ஒரு 60 வயதிற்குள்ளே அல்லது 55 வயசுக்குள்ளே வரக்கூடிய 35லிருந்து 55 வரைக்கும் வரக்கூடிய ராகு இப்போது நான் சொன்னதைப் போல 3, 6, 11ஆம் இடங்கள் 10ஆம் இடங்கள் போன்ற கேந்திர கோணங்களில் இருந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் போன்ற இடங்களில் இருந்து குருச்சுக்கிர தொடர்புகளை மற்றும் பெற்றிருந்து கேந்திர கோணாதிபதிகளுடைய இணைவு பார்வை போன்ற அமைப்புகளை பெற்றிருந்து மிக முக்கியமாக நம்பர் 1 விதத்தில் தர்ம கர்மாதிபதிகளுடைய தொடர்பை பெற்றிருந்து எல்லாவற்றையும் விட மேலாக வீடு கொடுத்தவர் யாராக இருந்தாலும் அவர் உச்சனாகி உச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற ராகு நிச்சயமாக அந்த உச்ச பலனுடைய காரகத்துவ அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார். சனி செவ்வாயுடைய அமைப்புகளாக இருந்தாலும் கூட அந்த நல்ல பலன்களை முற்றிலுமாக செய்வார். ஆக இத்தனை விதிகளை கோர்க்கிறேன் பாருங்கள். என்ன இருந்தாலும் அவர் உச்சனுடைய வீட்டில் இருக்க வேண்டும். அவர் 9, 10ஆம் அதிபதிகளுடைய தொடர்பை மற்றும் பெற்றிருப்பது ஆதிபத்திய ரீதியாக நல்லது.
குருச்சுக்கிர தொடர்புகளை அவர் பெற்றிருந்தால் குருச்சுக்கிரனுடைய பணம் மற்றும் சொகுசு வாழ்க்கை காரகத்துவங்களை ராஜயோகங்களை அப்படியே அள்ளித் தருவார். சூரியன் சுபத்துவமாகி அவரோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய நீங்கள் நிஜமாகவே சொல்லக்கூடிய அரச யோகம் என்கின்ற ராஜயோகம் கண்டிப்பாக வரும். ஆக இவ்வளவு அமைப்புகளும் அப்படியே ஒரு சேர பொருந்தி வருகின்ற நிலைமையில் 10 லட்சத்தில் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர் தான் பிறக்கிறார். இப்படி பிறக்கக்கூடியவருக்கு அந்த ராகு நான் சொன்னதை போல ஒரு 30 வயதுகள் 35 வயதுகளிலிருந்து 50 வயதுகளுக்குள்ளே வரும் பொழுது அவர் நிஜமாகவே ராஜயோகம் என்கின்ற ஒரு தொழிலில் முதன்மையாக இருக்கக்கூடிய, நிஜமாகவே அரசனாக, மந்திரியாக, பிரதமராக இருக்கக்கூடிய அமைப்புகளை அவர் கண்டிப்பாக செய்தே தீருவார். இதுவே ராகு தரும் ராஜயோகமாக கண்டிப்பாக இருக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.